நான் டி பாலசுப்ரமணியம், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர்லேருந்து வசிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் திடீர்னு எதிர்பார்ப்பு விதமாக கீழே விழுந்துட்டேன். அப்போது இடுப்பில் எலும்பு முறிஞ்சு போச்சு. உடனே என்னுடைய மகன்கள் சொன்னங்காட்டி அவன் தந்தை மகனுக்கு காட்டுற உதவிங்கிற மாதிரி உடனே கொண்டு வந்து ராமகிருஷ்ண அவசரத்தலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னுடைய பொண்ணு இங்கே கிருத்திகா அப்படிங்கிறது இருந்ததுனால அவங்க குறைந்த கட்டணம் நிறைவான சிகிச்சைன்னு சொன்னங்காட்டியும் நேரடியாக இங்கே வந்துட்டோம். வந்த உடனே ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாருமே அவங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. உடனே டெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி சிறப்பான மருத்துவர் ஆகிய திரு முத்துக்குமரன் அவர்கள் எங்களுக்கு சிபாரிசு பண்ணாங்க. உடனே அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. குறைவான கட்டணம் நிறைவான சிகிச்சை. அதனால் எங்களுக்கு நான் இப்போ ஓடுறேன், நடக்கிறேன், சைக்கிள் ஓட்டுறேன். ஆச்சுங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்குள்ள நர்ஸுங்கள் எல்லாருமே தன் தாயை போல் எல்லாருமே அற்புதமாக அணுகுமுறை சிகிச்சை எல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்கு 50% அது குணமாகறதுக்கு வாய்ப்பளிச்சுது. மேற்கொண்டு இப்போது இந்த எதிர்காலத்தில் இந்தியாவில் நம்பர் 1 மருத்துவமனை அப்படிங்கிறதுல ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை திகழும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதற்கு காரணம் இங்குள்ள டாக்டர்கள் எல்லாம் தூணாக திகழ்வார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. மெய்ப்பொருள் காண்பது அறிவு மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த சிகிச்சைக்காக வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்வையோ அல்லது நடக்க முடியாததை நடத்தி காட்டுறதுக்கு இவங்களாம் ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தவறாமல் கொஞ்சம் கூட தயங்காமல் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கலாம். வாழ்க மருத்துவம், வளர்க அவர்கள் தொண்டு. மேற்கொண்டு எப்பொழுதும் நாம் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் பொழுது உள்ளத்துக்கும் உடலுக்கும் மேற்கொண்டு புனர்ஜென்மமாக நலமுடன் வாழ இந்த மருத்துவமனை உறுதுணையாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. எலும்பு முறிஞ்ச உடனேயே எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினச்சிருந்தேன் நான். அவங்க உள்ள டாக்டர் எல்லாருமே எனக்கு மிகவும் ஒரு டானிக் கொடுத்த மாதிரி அவங்களுடைய பேச்சா சொல் செயல் நடவடிக்கை எல்லாமே எனக்கு அற்புதமாக திகழ்ந்தது. அதனால் நாங்கள் எத்தனையோ மருத்துவமனைகள் இருந்தாலும் அதுக்கு எனக்கு ஈடாகாது என்பதில் இங்குதான் உறுதுணையாக நான் கண்டேன். இங்குள்ளவர்கள் எல்லோருமே இந்த மருத்துவமனைக்கு மிகவும் சிறப்பாக எப்பொழுதுமே என்றைக்குமே சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவே நான் என்னுடைய புனர்ஜென்ம வாழ்வுக்கு இங்குள்ளவர்கள் எல்லாத்திற்கும் இங்குள்ள நிறுவன அதிகாரி எல்லார்களுக்கும் மற்ற மருத்துவமனையில் பணியாற்றும் எல்லோருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மருத்துவம், வளர்க அவர்கள் தொண்டு.